இந்த விலை ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறதுக்கு முன்பெல்லாம் வந்து ஒரு காரணம் இருந்தது, போர் அப்படிங்கிற ஒரு விஷயம். மீதி 80% பார்த்தா அமெரிக்க அதிபருடைய அறிவிப்புகள், அவர் வந்து திடீரென்று அறிவிப்பு, இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் கூடுதல் வரி போன்ற விஷயங்கள் மற்ற நாடுகளை வந்து மிரட்டும் விதமாக உள்ளது. பெருமளவில் வரும் காலங்களில் உலக பொருளாதாரத்தை பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். வர்த்தக போராக இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், நீங்கள் செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து சைனா வந்து இப்போ சமீபமாக கொடுத்துருக்கு. சைனாவுடைய அறிவிப்பு அழுத்தம் திருத்தமாக மீண்டும் சொல்லப்பட்டது. அதனால்தான் தங்கம் விலை உயர்ந்தது. சொல்லப்போனால் இந்த மாதத்தில் இன்னும் 2000 ரூபா தங்கத்துடைய விலை வந்து ஒரு சவரனுக்கு கூடும். கிராம் 10,000 அப்படிங்கிற ஒரு விலைக்கு வந்து நோக்கி பயணிக்கும்னு சொல்லலாம். இந்த விலை ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறதுக்கு முன்பெல்லாம் வந்து ஒரு காரணம் இருந்தது. அதாவது என்ன காரணம்னா, போர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து போர் அப்படிங்கிற சொன்னால் மொத்த விலை ஏற்றத்தில் அது ஒரு 20% தான் போருடைய தாக்கம் வந்து இருக்கும், விலை ஏற்றம் இருக்கிறது. மீதி 80% பார்த்தா அமெரிக்க அதிபருடைய அறிவிப்புகள், அவருடைய அதிகாரத்தையும் மீறி அவருடைய அறிவிப்புகளுடைய நடைமுறைகள் போன்ற விஷயங்கள் வந்து பெரிய அளவில் உலகத்தில் உள்ள நாடுகள் உலக பொருளாதாரத்தை பெரிய அளவில் வந்து பாதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, அவர் வந்து திடீரென்று அறிவிப்பு, உடனடியாக ஏப்ரல் 2 முதல் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு கூடுதல் வரி, இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி போன்ற விஷயங்கள் மற்ற நாடுகளை வந்து மிரட்டும் விதமாக உள்ளது. அது அவருடைய அதிகார வரம்புக்கு மேற்பட்ட செயலாக இருந்தாலும் இது போன்ற அறிவிப்புகள் பல நாடுகள் வந்து ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. இது வந்து பெருமளவில் வரும் காலங்களில் உலக பொருளாதாரத்தை பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதைத் தொடர்ந்து சைனா வந்து திடீரென்று அறிவிப்பு, எந்த விதமான போர், அதாவது வர்த்தக போராக இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், நீங்கள் செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து சைனா வந்து இப்போ சமீபமாக கொடுத்துருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து பொருளாதாரத்தை பாதிக்கும். பொருளாதாரத்தை பாதித்தால் நிச்சயமாக தங்கம் விலை உயரும். அதனுடைய தாக்கம்தான் தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. நேற்று குறைந்திருந்த தங்கம் திடீரென்று இன்று 2வது முறையாக உயர்ந்தது. இதெல்லாம் அமெரிக்க அதிபருடைய அறிவிப்புகளுடைய ஒரு தாக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் இன்னும் வந்து இதே மாதிரியான தொடர்ந்து அவர் நீடித்தால் தங்கம் வந்து ஒரு உயரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு வந்து உருவாகும்னு சொல்லலாம். நிச்சயமாக விலை உயரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இன்னைக்கு எதனால சார் காலையில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, திடீர்னு திருப்பியும் இன்க்ரீஸ் ஆனது 12 மணிக்கு, என்ன சார் காரணம்? அவருடைய அறிவிப்புகள் வரக்கூடிய தாக்கம் வந்து பெரிய அளவில் இருந்தது. அதற்கு ஈடாக சைனாவும் ஒரு அறிவிப்பு கொடுத்தது வந்து உலக நாடுகளை வந்து அதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. என்னென்னா, தங்கத்துடைய விலையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் அவருடைய அமெரிக்க அறிவிப்பை எதிர்த்து வந்து சைனாவினுடைய ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம். சைனா வந்து எப்படிப்பட்ட அறிவிப்புகள் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம், நீங்கள் இது வந்து போராக எடுத்துக்கொண்டாலும் சரி, வர்த்தக போராக எடுத்துக்கொண்டாலும் சரி, இரண்டுக்கும் நாங்கள் தயார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து உலக நாடுகளை 3வது உலகப் போருக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதனால் தங்கம் விலை திடீரென உயர்ந்தது. இன்னும் இதை எதிர்பார்த்தால் இன்னும் வந்து தங்கம் விலை பெரிய அளவில் உயர வந்து காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் 1க்கு பிறகு என்ன சார் நடக்கும்? இப்போ வந்து நம்ம இந்தியா ப்ராடக்ட்ஸு, சைனா ப்ராடக்ட்ஸ் நிறைய ஒரு ஈக்குவல் டாக்ஸுங்கிறத அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ 1ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் தாறுமாறாக ஏறுமா? இல்லை நிச்சயமாக சர்வதேச சந்தையில் தங்கம் விலை அதற்காக உயரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். காரணம்னா, முன்பெல்லாம் போர் என்றால் வந்து தளவாட போராக இருந்த ஒரு காலம் மாறி இப்பொழுதெல்லாம் வர்த்தக போராக அறிவிப்புகள் வருகின்றன. இந்த வர்த்தக போர் வந்து ஒரு பொருளாதார சீரழிவை தான் நிச்சயமாக ஏற்படுத்தும். அந்த வர்த்தக போருடைய ஒரு தாக்கம் தான் தங்கம் விலை உயர்ந்து வருகிறதுன்னு சொல்லலாம். முன்பெல்லாம் பாருங்கள், இப்போ இதுக்கு முன்பாக இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போராகட்டும், சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போராகட்டும், அல்லது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடந்த போராகட்டும், எல்லாம் தளவாட போர்கள். ஆனால் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கக்கூடிய போர் முழுக்க வர்த்தக போர். இந்த வர்த்தக போரில் பெரிய அளவில் உலக நாடுகளை பெரிய அளவில் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். ஏனென்றால் எல்லா நாட்டிலையும் ஒரே நாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தங்கம் நம்ம நாட்டில் உற்பத்தி இல்லை, நம்ம நாட்டில் வந்து பெட்ரோல் உற்பத்தி இல்லை. முழுவதுமாக அயல் நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய நம்ம நாடு இப்பொழுது அங்கிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விலையும் அல்லது தீர்வையும் அதிகரித்தால் நிச்சயமாக அது இங்கே இருக்கிற பொருளாதாரத்தை பாதிக்கும். அதே மாதிரி இங்கேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அவர்கள் இறக்குமதி தீர்வை அதிகமாக விதிப்பார்கள். அப்போ வந்து அங்கே பொருளாதாரம் பாதிக்கும். இப்படியான ஒரு சூழல் வந்து ஏற்படும். அதனால் வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய அளவில் வர்த்தக போர் வர காத்திருக்கிறது. இந்த வர்த்தக போரை தொடர்ந்து 3ஆம் உலகப் போரும் வருவதற்கான வாய்ப்புகளோடு இருக்குன்னு சொல்லலாம். சார், இப்போ 6,000 ரூபாய் ஒரு கிராம் போகும்போது இவ்வளோ அதிகமாக இருந்தது, இவ்வளோ அதிகமான்ற ஒரு ஃபீல் இருந்தது கன்சியூமர் மத்தியில்.
இப்போ 7,000 வந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க. பிகாஸ் 8,000 மேலே போயிட்டு இருக்கு. ஸோ ஏப்ரலுக்குள்ளே வாங்குறது ஒரு பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்லலாமா? இல்லை, தங்கம் விலை பார்த்தீங்கன்னா விரைவாக ஒரு கிராம் 10,000 நோக்கியே பயணிக்கும். அதாவது இப்போவே நீங்கள் விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சவரத்துக்கு இன்னும் 2,000 ரூபா கூடும். இந்த ஒரு மிக விரைவாக இப்படி சொல்லப்போனால் இந்த மாதத்துல இன்னும் 2,000 ரூபா தங்கத்துடைய விலை வந்து ஒரு சவரனுக்கு கூடும். அப்படின்னு ஒரு அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா மிக விரைவாக கிராம் 10,000 அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து இது நோக்கி பயணிக்குன்னு சொல்லலாம். அதனால் எந்த விலையிலும் தங்கம் வந்து வாங்கி வைத்துக்கொள்வது அல்லது சேமிப்பாக இருந்து வைத்துக்கொள்வது என்பது நல்லது தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.